வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி ஹோம் அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம வீட்டுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னா என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் வேணும், எப்படி நம்ம வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ப்ரீவியஸில் போன வீடியோ பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்னென்ன கனெக்ட் பண்ண போகிறோம், எப்படி தெரியும் நமக்கு இந்த வேவ் ஷேரோட 8 சேனல் GPIO எக்ஸ்டெண்டட் இது ஹோம் அசிஸ்டண்ட்டுக்கான இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான ராஸ்பெரி பை 3 இதை டைரெக்டாக GPIOவில் கனெக்ட் பண்ணிட்டோம், டவுன் சைடில் கனெக்ட் பண்ணிட்டோம். இதை ஸ்டாண்ட் ஆஃபில் கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு இந்த போர்டுக்கான பவர் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் கிரேட் டின் ரயில் மவுண்ட் 230 வோல்ட் டு 5 வோல்ட் 3 ஆம்ப்ஸ் கன்வெர்ட்டர் மூலமாக யூஸ் பண்ணி நம்ம இந்த போர்டை பவர் பண்ணிட்டோம். இது ஜஸ்ட் ஒரு ஐசோலேட்டரை நம்ம ஏசி ப்ரொடெக்ஷனுக்காக இந்த ஐசோலேட்டர் கொடுத்துருக்கோம். இது போன வீடியோ பார்த்துருப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி இந்த ராஸ்பெரி பையில் ஹோம் அசிஸ்டண்ட் OS எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். OS இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை நம்ம அந்த மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு வெப் ஆக்சஸில் மூலமாக இந்த ஹோம் அசிஸ்டண்ட்டை எப்படி நம்ம அக்சஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம மெமரி கார்டை ஹோம் அசிஸ்டண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த மெமரி கார்டை இந்த ராஸ்பெரி பையில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ராஸ்பெரி பையிலே HDMI அவுட் இருக்குது. இந்த அவுட்லேயே ஒரு மானிட்டர் போட்டு நம்ம பார்க்கலாம். ஆனால் அதில் என்ன ஒரு இஷ்யூனா, இந்த மானிட்டர் நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே டோட்டலாக போர்டு ஆஃப் ஆகுது. ஏன்னா நம்ம கொடுக்குற இந்த 5 வோல்ட் 3 ஆம்ப் சப்ளை இந்த போர்டுக்கு மட்டும்தான் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. HDMI இதெல்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணலை. அதனால் HDMI ஸ்க்ரீன் ஆஃப் ஆகி வர்றதுனால நம்ம இதை கனெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு ஹோம் ஒர்க்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்மளோட லோக்கல் ஈத்தர்நெட் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஏன்னா த்ரூ இந்த ஈத்தர்நெட் மூலமாக தான் நம்ம அதாவது லோக்கல் ரவுட்டரில் ஈத்தர்நெட் கொடுத்துருக்கோம். இந்த ஈத்தர்நெட் மூலமாக இதுக்கு IP அசைன் பண்ணிவிட்டு அந்த IP மூலமாக நம்ம வெப் ஆக்சஸில் இந்த ஹோம் அசிஸ்டண்ட்டை அக்சஸ் பண்ண போகிறோம். இதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம ஹோம் அசிஸ்டண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி மெமரி கார்டில் இன்சர்ட் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஹோம் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது ஒரு 16 GB கிளாஸ் 10 சாண்டிஸ்க் SD கார்டு, மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணுறேன். இதை நீங்கள் புதுசாக பர்ச்சேஸ் பண்ண உடனே SD ஃபார்மேட்டர்னு ஒரு விண்டோஸ் டூல் இருக்குது. அது மூலமாக போயிட்டு நீங்கள் இந்த மைக்ரோ SD கார்டை ஃபார்மேட் பண்ணிவிடுங்க. ஃபார்மேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஹோம் அசிஸ்டண்ட் OS நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணுறோம், ராஸ்பெரி பைக்கு ஏற்ற மாதிரி இதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம்னா நம்ம எடுத்து இது வர பார்த்துக்கிட்டே இருப்போம். வாங்க இப்போ நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மெமரி கார்டை எடுத்துக்கிட்டோம். மெமரி கார்டை நம்ம ஃபார்மேட் பண்ணிவிடுவோம். SD ஃபார்மேட்னு இருக்குது, ஒரு டூல் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எந்த மெமரி கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஃபார்மேட் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஃபார்மேட் ஆகிடும். ஃபார்மேட் ஆனதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ராஸ்பெரி பை இமேஜர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ராஸ்பெரி பை இமேஜர் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணுறப்ப உங்களோட லேப்டாப்பு இன்டர்நெட் கூட கனெக்ஷனில் இருக்கணும், அதை இன்ஷூர் பண்ணிக்கோங்க. சூஸ் டிவைஸ். இப்போ நம்ம ராஸ்பெரி பை 3 யூஸ் பண்ணுறோம், அதனால் பை 3 சூஸ் பண்ணுறோம். ராஸ்பெரி பை 3 சூஸ் பண்ணிவிட்டு சூஸ் OS சூஸ் பண்ண போகிறோம். இதில் போய்ட்டு
ஜஸ்ட் நீங்கள் அதர் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் OS இது உள்ள போனீங்கன்னா ஹோம் அசிஸ்டன்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நேராக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஹோம் அசிஸ்டன்ட் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எந்த OSன்றது அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட லிங்க் வந்துடும். ஜஸ்ட்டு சூஸ் ஸ்டோரேஜ் போய்ட்டு இப்போ நம்ம ஃபார்வர்ட் பண்ண டிஸ்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதெல்லாம் கண்டினியூ கொடுத்துருங்க. ஜஸ்ட் உங்களுக்கு இது இன்டர்நெட்டில் தான் டவுன்லோட் ஆகி உங்கள் மெமரி கார்டில் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடும். இது இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் மெமரி கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ராஸ்பெரி பையில் நீங்கள் இன்சர்ட் பண்ண வேண்டியதான். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இது சிம்பிள் ஸ்டெப் தான். ஆனால் இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன ராஸ்பெரி பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது கரஸ்பாண்டிங் செலக்ட் பண்ணணும். சேம் அது போல் இந்த OS செலக்ட் பண்ணணும். இதை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க போதும். உங்களுக்கு நீங்கள் அதை இன்சர்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வெரிஃபைங் போயிட்டுருக்கு. இந்த வெரிஃபை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ராஸ்பெரி பையை மெமரி கார்டை வந்து நீங்கள் எடுக்க வேண்டியதான். இப்போ இதில் என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஹோம் அசிஸ்டன்ட் வந்து ஹோம் அசிஸ்டன்ட் வெப்சைட்டில் இருந்து உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ராஸ்பெரி பைக்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு டிஸ்க் இமேஜரு பலினா எட்ஜரோ இல்லைனா Windows 32 டிஸ்க் இமேஜர் மூலமாகவோ ரைட் பண்ணி நீங்கள் ராஸ்பெரி பையில் இன்சர்ட் பண்ணலாம். அது ஒர்க் ஆகும். சில நேரம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கும். சில நேரம் பூட் ஆகும். சில நேரம் வந்து பூட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டேர்ம் எடுத்துக்கும். இப்போ இதுவே பார்த்திங்கன்னா இதிலே வந்து உங்களுக்கு 20 மினிட்ஸ் லாங் டேர்ம் எடுக்கும். ஆனால் ரொம்ப ஓவர் லாங் டைம் எடுத்துக்கிட்டு ரொம்பவும் சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா 1 டே கூட எடுத்துக்கும். அதாவது அந்த ராஸ்பெரி பை ப்ரிப்பேர் ஆகி அந்த உங்களோட லாகின் பேஜ் வர்றதுக்கு வந்து சில நேரம் வந்து 1 டே கூட எடுத்துக்கும். ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ராஸ்பெரி பை இந்த டிஸ்க் இமேஜர் மூலமாக நீங்கள் ஹோம் அசிஸ்டன்ட்டு இந்த ராஸ்பெரி பை வெப்சைட்லேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே 15 to 20 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு ராஸ்பெரி பை வந்து ரெடி ஆகி லாகின் ஸ்டேஜுக்கு வந்துடும். அதனால் என்னோடய சஜஷன் என்னென்னா ராஸ்பெரி பை இமேஜரை யூஸ் பண்ணுங்கள். இன்னும் இதுக்கு மட்டும் ஹோம் அசிஸ்டன்ட் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ராஸ்பெரி பை OS இன்ஸ்டால் பண்ணாலும் நீங்கள் இந்த பை இமேஜர் மூலமாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன், உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். இப்போ கண்டினியூ கொடுத்துடலாம். ஜஸ்ட் அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சிச்சு. பை இமேஜர் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். மெமரி கார்டை எடுத்துகிட்டு நம்ம ராஸ்பெரி பையில் ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணிவிடுவோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வெப்பில் ஆக்சஸ் பண்ணுறதை பார்ப்போம். நம்ம இந்த ராஸ்பெரி பையில் வந்து HDMI கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா நம்ம அந்த ஸ்க்ரீன்லேயே தெரியும். நமக்கு நம்ம ராஸ்பெரி பைக்கு என்ன IP அசைன் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம HDMI கனெக்ட் பண்ணாதனால உங்களோட ரவுட்டருக்குள்ளே போங்க. ரவுட்டரில் வயர்லெஸில் செக் பண்ணி ஈத்தர்நெட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா IP அலர்ட் ஆகிருக்கும். இதான் அந்த IP. இதுக்கு எனக்கு 102 அலர்ட் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் ப்ரௌசரில் டேரெக்டாக 102 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா அட்வான்ஸ் IP ஸ்கேனர் இருக்குது, அது மூலமாகவும் உங்களோட ரவுட்டரோடு என்ன சீரிஸ் இருக்கோ அந்த சீரிஸை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி நீங்கள் உங்களோட ஹோம் அசிஸ்டன்ட்டுக்கு என்ன IP அலர்ட் ஆகிருக்கோ அந்த கரஸ்பாண்டிங் IP-யை நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் இன்ஸ்டால் போட்டிங்கன்னா இதில் வந்துடும். அது 192.168.0.8123 இதான் போர்ட் அட்ரஸ்ஸு. இந்த போர்ட் அட்ரஸ் போட்டே ஆகணும், இல்லைனா வேலை செய்யாது. இந்த போர்ட் அட்ரஸ் போட்டு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜில் திஸ் மே டேக் 20 மினிட்ஸ் ஆர் மோர் இருக்குல்ல, இது
பேக்ரவுண்டில் ஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டுருக்கோம். சேம் இது ஒர்க் ஆகிறப்ப உங்களோட ராஸ்பெரி பை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ரவுட்டரில் வந்து வைஃபை ஆக்டிவில் இருக்கணும். அதை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஏதாச்சும் டேட்டா எதுவும் இஷ்யூ இருக்க போகுது. அப்படி இஷ்யூ இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த பூட் ஆகிறது ரொம்ப லேட்டாக எடுத்துக்கும். அதனால் வைஃபை இன்டர்நெட் வந்து அவைலபிள் ஆக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் எடுத்துக்கும். நீங்கள் ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்கள். முடித்த ஒருபாடு உங்களுக்கு லாகின் பேஜ் வந்துடும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் தான் வரும். இந்த ஸ்க்ரீனில் வந்து க்ரியேட் மை ஸ்மார்ட் ஹோம் கொடுங்க. கொடுத்துட்டு இதில் நேம் கொடுங்க. நான் மை ஹோம்னு கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்குங்க. ஜஸ்ட் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தவங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஜஸ்ட் இதில் உங்கள் என்ன ப்ளேஸோ அந்த ப்ளேஸ் நீங்கள் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. எகைன் நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. ஃபினிஷ் கொடுத்தபாடு உங்களுக்கு இது ஓப்பன் ஆகிடும். ஹோம் அசிஸ்டண்ட்டை ஃபஸ்ட்டு டிஃபால்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மெத்தடில் தான் இருக்கும். இதில் எகைன் செட்டிங்ஸ் உள்ள போங்க. மை ஹோம் உள்ள போங்க. மை ஹோமில் போய்ட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அட்வான்ஸ் போட்டுக்குள்ள அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தீம் பிடிக்கலன்னா லைட் தீம் இருக்குது, சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆட்டோ கொடுத்துக்கலாம், நம்ம டார்க்கு கொடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம். நீங்கள் எதாவது தீம் சூஸ் பண்ணிக்கலாம். பிரைமரி கலர் என்னன்ட்டு இந்த டார்க்குக்கு என்ன கலர் இருக்கோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட இந்த டோட்டல் ஹோம் அசிஸ்டன்ட் பேஜை வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஓவர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இல்லைங்க எடிட் டேஷ்போர்ட். இது வந்து ஆக்சுவலாக டேஷ்போர்ட் சொல்லுவோம். இந்த எடிட் டேஷ்போர்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும். இதை நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும்னா ஜஸ்ட்டு இந்த டேக் கண்ட்ரோல் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இதை வந்து நம்மளோட ரெக்கார்ட் ஏற்ற மாதிரி இந்த டேஷ்போர்டை கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இது. நீங்கள் ஜஸ்ட் டேக் கண்ட்ரோல் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஸ்டார்ட் வித் அண்ட் எம்டி டேஷ்போர்ட் கொடுத்துட்டு டேக் கண்ட்ரோல் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹோம் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இன்னொரு டேப் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் இதுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதனால் ஜஸ்ட் இந்த விண்டோ வர வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் டன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம டேஷ்போர்டும் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் வந்து நம்மளோட ஹோம் அசிஸ்டன்ட் சாஃப்ட்வேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நம்ம இந்த வீடியோ இதோட சரி. இதுக்கப்புறம் இந்த ஹோம் அசிஸ்டன்ட் மூலமாக வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் நம்ம செய்கிறோன்றதை இனி வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். அனைவரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிஷோரன் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.